Good morning to all. நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாப்டர் 5 PHP ஃபங்க்ஷன் அண்ட் அரே. இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் PHP ஃபங்க்ஷன் அண்ட் அரே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா in PHP server side scripting language function and array concept are very important to solve many complex problem in real world. அதாவது PHP அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னு சொல்லியிருப்போம். இது வந்து எங்கே எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்கன்னா சர்வர் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் PHP வந்து நம்ம காமனாக PHP, ASP, JSP இது எல்லாமே காமனாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஃபங்க்ஷன் அண்ட் அரே அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் டு சால்வ் மெனி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராம்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் PHPயில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் இன் PHPயில் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன, எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குறோம். இன் மோஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் a block of segment in a program that performs a specific operation, task, insert, execute, delete, calculate and etc. This segment is also known as function. அதாவது in most of programming languagesல செக்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம், அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட்னு சொல்லலாம். கொடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வேல்யூஸ் ஏதாவது வேண்டாம் அப்படின்னு நம்ம டெலிட் பண்ணுறது, கேல்குலேஷன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் பார்த்துப்போங்களா, அது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணுறது எல்லாமே காமனாக நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில்னா PHP ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A function is a type of subroutine or procedure in a program. A function will be executed by a call to the function and the function return any data type value or null value to called function in the part of respective program. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்ரோட்டீன்ஸ் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கு நடத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டேட்டா டைப்ஸாக இருக்கலாம். டேட்டா டைப் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இன்டீஜர், ஃப்ளோட்டு, கேரக்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா. ஸோ அது மாதிரியே வேல்யூஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். ஆர் நல் வேல்யூஸ், நல் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம்டின்னு அர்த்தம், ஜீரோ கிடையாது, எம்டின்னு அர்த்தம். நல் மீன்ஸ் வந்து என்னது எம்டின்னு சொல்லுவாங்க. எம்டி வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போனா அந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி ஃபங்க்ஷன் கேன் பி டிவைடட் இன்டு தி 3 types as follows. அதாவது வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக யூஸ் பண்ணுறோம். எதெல்லாம் PHPயில் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டு ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். தேர்ட் ஒன் இஸ் பராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காமனாக பொதுவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம்ஸ் PHP நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுறது யாருன்னா யூசர்னால் யாருன்னா கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம்ங்களா அந்த பர்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமளாக பார்த்து ஃபங்க்ஷனுக்கு நேம் டிஃபைன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கன்னா காமனாக யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுவதாக பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணும்போது இது கொடுத்தா இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்ட் ஆர் சிஸ்டம் ஆர் பில்ட்-இன். அந்த PHP லாங்குவேஜஸ் டெவலப் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 700 ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பெராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 ஆர்குமெண்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அப்படி சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறது இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபங்க்ஷனுக்குள்ளே மோர் தென் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்குது, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் UDF இன் PHP gives a privilege to user to write own specific operation inside or of existing program module. அதாவது
யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதில் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ப்ரிவிலேஜஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு சலுகை, அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம்னா டிஃபைன் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷன் இன்சைட், அதாவது நியூவாக க்ரியேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்லையும் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ் கோடிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 important steps the programmer has to create for user defined functions. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும், ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபங்க்ஷன்ஸ் காலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோடைய நேம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கூப்பிடுறது கோடிங்ஸ் வச்சு நேம் வச்சு. ஸோ அது எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பிகின்ஸ் வித் தி கீவேர்ட் ஃபங்க்ஷன். அதாவது ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா கீவேர்டு வந்து நான் கம்பல்சரி என்னென்னு பண்ணுவோம், ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நேம் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு மென்ஷன் பண்ணணும். எதில்னா அந்த பிஹெச்பி ப்ரோக்ராம்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசர் கேன் ரைட் எனி கஸ்டம் லாஜிக் இன்சைட் தி ஃபங்க்ஷன் பிளாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஃபங்க்ஷனுக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம பார்த்து யூசர்ஸ் கொடுக்குறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ப்ரீவியஸாக ஃபங்க்ஷன் நான் டிக்ளேர் பண்ணுறேன்னா கீவேர்டு ஃபங்க்ஷனுங்கிறது கம்பல்சரி நம்ம என்ன பண்ணோம் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சின்டெக்ஸ் பாருங்கள். ஸோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக கீவேர்டு நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஃபங்க்ஷனோடைய நேம். இந்த ஃபங்க்ஷனோடைய நேம் யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். அதாவது ப்ரோக்ராம் யார் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்து நேம் கொடுக்கறது தான். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல ஃபங்க்ஷனோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபங்க்ஷன் நேம்னே கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும்போது இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டு இந்த கர்லி பிரேசஸ் ஓப்பனிங் கர்லி பிரேசஸ்லேருந்து க்ளோசிங் கர்லி பிரேசஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கஸ்டம் லாஜிக் கோட் டு பி எக்ஸிக்யூட்டட். இதுக்குள்ளே நம்ம என்ன கோட் கொடுத்துருக்கோமோ அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்றா நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் காலிங். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஃபங்க்ஷன்னா எப்படி டிக்ளேர் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது. ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A function declaration part will be executed by a call to the function. The programmer has to create function calling part inside the respective program. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனும் இருக்கும் அண்டு கால் பண்ணக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா காலிங் ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கிரியேட் ஃபங்க்ஷன் காலிங் பார்ட் இன்சைட் தி ரெஸ்பெக்டிவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கால் டு தி ஃபங்க்ஷன், அந்த கால் பண்ணுற ஃபங்க்ஷனும் அதிலே தான் இருக்கும். அதை கால் பண்ணக்கூடிய பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட். மேக்ஸிமம் நம்ம அந்த ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் வரது எல்லாமே காமனாக நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எண்டிங் வித் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுற இடத்துல செமிகோலன் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா செமிகோலன் வராது. பட் ஃபங்க்ஷன் கால் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செமிகோலன் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஸ் தென் கொஷின் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பி அப்படிங்கிறது பிஹெச்பியோட ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் மார்க் கிரேட்டர் தேன் சிம்பிள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பியோட க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனில் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட். ஃபங்க்ஷனோடைய நேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்சர்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேம். அது யார் டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஓப்பனிங் கர்லி பிரேசஸ்க்குள்ள நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எக்கோங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டுக்கான கமெண்ட்டு. ஸோ பிரிண்ட் கமெண்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண சொல்கிறோம்னா பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அது எக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம். ஸோ இதுலேருந்து இந்த பார்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகாது. அதாவது கால் தி ஃபங்க்ஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் மெசேஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இந்த இடத்துல பாரு செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்கோம்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணக்கூடிய கோடிங். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நேமும் இந்த ஃபங்க்ஷன் நேமும் சேம் ஒரே மாதிரியே இருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கே கோடிங் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதிலேருந்து என்ன பண்ணால் இங்கே கால்
ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கீவேர்டு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம்னா ஃபங்க்ஷன். அடுத்து ஃபங்க்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்செட் மெசேஜ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதனோட புல் கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா PHP கோடிங்கில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி விட்டுறோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணாமல் நம்மளுக்கு ஃபஸ்ட் பேஜ் இது மாதிரி வரும். ஸோ ஆல்ரெடி நம்ம எந்த ஃபோல்டருக்குள்ளே எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோங்கிற ஃபோல்டர்ஸ்குள்ளே தான் நம்ம எல்லா ஃபைலும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம், fun.php ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால fun.php அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனுடைய எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கான கோடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நோட்பேட் ++ல் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணியிருக்கோம். ஃபைல் நேம் சேவ் பண்ணும்போது ஃபைல் நேம்.php அப்படின்னு சேவ் பண்ணுவோம். ஓப்பனிங் டேக் ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்ட். அடுத்தது ஃபங்க்ஷனோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா இன்செட் மெசேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனோடைய நேம். இது யார் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பண்ணுறாங்க. அடுத்து எக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில் இன்சர்ட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள். ஸோ இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த க்ரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எடுத்துக்குது. ஸோ இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோங்கன்னா ஃபங்க்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா காலிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ்க்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் தேர்ட் ஒன்னாக இருக்கும். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் கொடுக்கல. required informations can be shared between function declaration and function calling part inside the program. The parameter is also called as arguments. It is like variables. இப்போ இதில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் டிஃபைன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே மோர் தென் ஒன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃபங்க்ஷன் இன்செட் மெசேஜ்னு இருக்கு இல்லைங்களா, ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வேரியபிள் இந்த இடத்துல கொடுத்துருப்போம். அதுக்கான சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாங்க, ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நீங்கள் the arguments are mentioned after the function name and inside the parenthesis. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம்ல டாலர் சிம்பிள் கொடுத்து எஸ் நேம், அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ் கீழே இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஆஃப் எஸ் நேம் அண்டு டாலர் ஆஃப் ஸ்ட்ரென்த்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பேராந்தசிஸ்குள்ளே யூஸ் பண்ணுறக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேம் தான் நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர் பேராமீட்டர். ஆர்குமெண்ட்ஸ்க்கு அனதர் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. there is no limit for sending arguments, just separate them with comma notation. ஸோ இப்போ ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா நம்ம காமனாக கொடுத்துக்கலாம். மோர் தென் ஒன் பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கொடுக்கும்போது செப்பரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமா நோட்டேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமா சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் ஹேஸ் ஏ ஃபங்க்ஷன் வித் ஒன் ஆர்குமெண்ட். ஒரே ஒரு ஆர்குமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறோன்னா டாலர் ஆஃப் எஸ் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கவனிங்க. ஸோ ஓப்பனிங் டேக் வந்து பார்த்தீங்கன்னா <PHP. ஃபங்க்ஷனோடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் ஃபங்க்ஷனுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபங்க்ஷனோடைய நேம் வந்து நான் இந்த இடத்துல என்னென்னு கொடுத்துருக்கேன் ஸ்கூல் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னா காலிங் ஃபங்க்ஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணக்கூடிய இங்கேருந்து என்ன பண்ணால் இந்த இடத்துல கால் பண்ணோம். இந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் மூலிமா கால் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஆஃப் எஸ் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறாங்கன்னா பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்தோன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேக் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே எக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகுனா இங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த லைன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ PHP ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனது ஃபஸ்ட் எங்கன்னா இந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்கூல் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேம். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஆர்குமெண்ட்ஸ் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்க்குள்ளே
கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கேருந்து ஸ்கூல் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்த உடனே கால் பண்ண ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே கொடுத்துருக்கேன்னா டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன்ஸ் எப்பயுமே கோடிங்க்கு மேலே தான் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனுங்கிறது கீவேர்டு. அந்த ஃபங்க்ஷன் நேம் இங்கே பார்த்துட்டு ஃபஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய லைன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும். இங்கேருந்து என்னென்னா இந்த இடத்துல எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஸ்கூல் நேம்ங்கிறதும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சேம். ஃபஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ இந்த $S நேமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த $S நேம் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது நம்ம என்ன சிம்பிள் முன்னாடி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் PHPயில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த $S நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது. ஸோ எக்கோங்கிறது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பிரிண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டபுள் கோட்ஸில் கொடுத்தோமா டபுள் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே பிரிண்ட் பண்ணோம். டபுள் கோட்ஸ் கொடுக்காம வேரியபிள் நேம் கொடுத்தோமா அந்த வேரியபிளில் என்ன வேல்யூ நம்மளுக்கு இருக்குதோ அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த $S நேமில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமில் இன்சர்ட் அதாவது பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். அடுத்தது டாட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ஆப்ரேட்டர்ஸ் இன் PHP பார்க்கும்போது பார்த்தோம். டாட் ஆப்ரேட்டருங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதாவது இந்த $S நேமில் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படின்னு இருக்கும். அதுக்கடுத்து டாட் கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் இதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன். அதை வந்து அப்படி என்ன பண்ணால் இதனோட கன்கார்டினேஷன் அதாவது பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்கணும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க இன் தமிழ்நாடு டாட்னு கொடுத்துருக்கேன். இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால இந்த லாஸ்ட் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். ஸோ பிஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன் விட்டுட்டு அடுத்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகணும் அப்படிங்கிறதுக்காக பிரேக்குங்கிற ஸ்டேட்மெண்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேக் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஸோ எண்டிங் வித் நம்ம என்ன பண்ணுறோம்னா செமிகோலன் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுனா இந்த லைனுக்கு வரும். செகண்ட் ஒன்றா நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கூல் நேம் இருக்கா சேம் அதே மாதிரி தான் சேம் என்ன பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும். ஸ்கூல் நேம்ங்கிற ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்கிறதுனால இங்கேருந்து இங்கே கால் பண்ணுது. இப்போ அந்த $S நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த $S நேமில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். அடுத்து எக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட் சேம் அதே மாதிரி போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா பிரிண்ட் பண்ண சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அது கூட என்ன வரணும் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீவ் ஆகும். பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம் இங்கேருந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். ஸோ ஸ்கூல் நேம் $S நேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை அப்படிங்கிறது பிரிண்ட் ஸ்டோர் ஆகும் $S நேமில். ஸோ மறுபடியும் உள்ளே போகுது எக்கோங்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே இந்த இடத்துல நம்மளுக்கு $S நேமில் என்ன பிரிண்ட் ஆகுனா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சென்னை அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு அதனோட எதை கன்கார்டினேட் பண்ணுறோன்னா இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத கன்கார்டினேஷன் பண்ணுறாங்க. சேம் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பாருங்கள் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் அந்த இன் தமிழ்நாடு டாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் கொடுத்துருப்போம். இங்கே பாருங்கள் இன் டாட் பிரேக் சிம்பிள் கொடுத்துருப்போம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இதில் இருக்கிறதோட இதை வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு திருச்சி இன் தமிழ்நாடு சென்னை இன் தமிழ்நாடு காஞ்சிபுரம் இன் தமிழ்நாடு திருநெல்வேலி இன் தமிழ்நாடு அப்படின்னு ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா the following example has a function with 2 arguments. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 arguments அதாவது பேராமீட்டரைஸ்டு ஃபங்க்ஷனில் 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கான கோடிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சேம் அதே தான். லெஸ் தென் கொஷின் மார்க் PHP அப்படிங்கிறது ஓப்பனிங் டேக் ஃபங்க்ஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்டு ஸ்கூல் நேம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுடைய நேம். இது யார் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா யூசர் தான் டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்க வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்னா $S நேம் அண்ட் செகண்ட் ஒன் வேரியபிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன்னா $strength அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்குள்ளே எக்கோங்கிற ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் எங்கேருந்து எக்ஸிக்யூட் ஆகும்னா இந்த இடத்துல தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இப்போ ஸ்கூல் நேம்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேம் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமில் பார்க்கும். ஸோ மேலே கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஸ்கூல் நேம் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கூல் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நேம். சரிங்களா? ஃபங்க்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணுறதுக்காக சேம் நேம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஃபஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் கோட்ஸ்குள்ளே கவர்மெண்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை கொஞ்சம் ஃபான்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் மதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா $S நேமில் ஸ்டோர் பண்ணிக்கும்.
அடுத்து கமா கொடுத்துருக்கேன். கமா கொடுத்து 200 கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தில் செகண்ட் ஆர்குமெண்ட் வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஸ்கூலில் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் 200 ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி செகண்ட் லைன் இந்த லைன் இப்போ ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுங்கிறது இங்கே கால் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எஸ் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரைன்னு ஸ்டோர் ஆயிரும். அடுத்து டாலர் ஆஃப் ஸ்ட்ரென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு ஸ்டோர் ஆகும்னா 200 அப்படிங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். அதுக்கடுத்து உள்ளே போகிற எக்கோங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், பிரிண்ட்டுக்கான கமெண்ட்டு ஸ்டேட்மெண்ட். இப்போ டபுள் கோட்ஸ் கொடுக்காம டாலர் ஆஃப் எஸ் நேம் அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், இதில் என்ன நேம் ஸ்டோர் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும். இந்த டாட்டுங்கிற ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கன்கார்டினேஷன், ரெண்டு வார்த்தையும் மெர்ஜ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். டபுள் கோட் ஸ்கூலில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த டபுள் கோட் ஸ்கூலில் கொடுத்துருக்கிறதையும் இந்த டாலர் ஆஃப் எஸ் நேமில் இருக்கிறது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல டாட் அப்படிங்கிற கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். டபுள் கோட்ஸில் என்ன கொடுத்துருன்னா இன் தமிழ்நாடு அண்டு ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ் அப்படிங்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்து இந்த இடத்துல நம்ம டாட் கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா இந்த ஈஸ்க்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மெர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, கன்கார்டினேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 200 இருக்குது. ஸோ அப்போ இதனுடைய அவுட்புட் ப்ரோக்ராமில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனில் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ் என்னென்னா 200 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்செர்ட் ஆகும். அடுத்து மறுபடியும் எக்கோங்கிற லைனில் வந்து என்ன கொடுத்தேன்னா பிரிண்ட்டுக்கான டேக் கொடுத்துருக்கேன். அப்போனா என்னென்னா ஒரு லைன் விட்டு பிரேக் ஆகிட்டு நெக்ஸ்ட் லைனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும், கர்சர் பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ செகண்ட் லைன் மறுபடியும் கால் பண்ணும்போது சேம் அதே மாதிரி தான் ஸ்கூல் நேம் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு இங்கே கால் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஆஃப் எஸ் நேமில் ஸ்டோர் ஆகும். ஸ்ட்ரென்த்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 300 ஸ்டோர் ஆகும், உள்ளே போகுது. ஸோ டாலர் ஆஃப் எஸ் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி. அடுத்து கன்கார்டினேஷன் பண்ணுறதுனால இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அது கூட மறுபடியும் எதை கன்கார்டினேஷன் பண்ணுறாங்க, டாலர் ஆஃப் ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த டாலர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு இப்போ இருக்குன்னா 300 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். சேம் அதே மாதிரியே தான் ஒவ்வொரு லைனும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ப்ரோக்ராம் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை இன் தமிழ்நாடு அண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ் ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த் ஈஸ் 200, அடுத்து 300, 250, 100, 200 அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஃபங்க்ஷன் டு ரிட்டன் எ வேல்யூ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா வேல்யூ ரிட்டன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் எக்ஸாம்பிளில் யூஸ் தி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஸோ பிஹெச்பி ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா சம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒன் வேரியபிள், டாலர் ஆஃப் ஒய்ங்கிறது வந்து ஒரு வேரியபிள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்கோங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரிண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட்டு 5 + 10 ஈக்குவல் அப்படிங்கிறது எதுக்குள்ளே யூஸ் பண்ணியிருக்காங்க, டபுள் கோட்ஸில் கூட யூஸ் பண்ணிக்கிறதுனால அது அப்படியே பிரிண்ட் ஆகும். டாட்ங்கிறது எதுக்காக என்ன கன்கார்டினேஷன். ஸோ இந்த சம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஃபங்க்ஷனுடைய நேம். எது ஃபங்க்ஷனோட நேம். இப்போ இது என்ன பண்ணால் கால் பண்ணோம், ஃபங்க்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணோம். ஆர்குமெண்ட்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பேராமீட்டர் 2 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் 5, 10. இப்போ 5ஓட வேல்யூ எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டோர் ஆகும். இங்கேருந்து இங்கே கால் பண்ணுறோம். சம் சேம் ஒரே நேமில் இருக்கும் ஃபங்க்ஷனோட நேம். இப்போ 5ங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்லையும் 10ங்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்லையும் ஸ்டோர் ஆகும். உள்ளே போகுது டாலர் ஆஃப் இசட்னு வந்து பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன்னா இசட்டில் ஸ்டோர் பண்ண சொல்கிறேன். இப்போ 5, 10 நம்ம ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 15 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். எதை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க, எதை டாலர் ஆஃப் இசட் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ரிட்டர்ன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடிங்ஸ் போயிட்டு இங்கேருந்து மறுபடியும் நம்மளுக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும்போது இந்த இடத்துல கன்கார்டினேஷன் வேல்யூ நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். அவுட்புட்டில் 5 + 10 ஈக்குவல் டு இந்த இடத்துல இப்போ இதனுடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்னென்னா 15. அதுக்கடுத்து டாட்ங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா கன்கார்டினேஷன். என்ன கன்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டேக் வந்து பார்த்தீங்கன்னா கன்கார்ட் பண்ணோமா அடுத்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்சர் போயிட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லைனில் சேம் அதே மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. 7 + 13 ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்காங்க, அது அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ சம்ங்கிற ஃபங்க்ஷன் நேம் வச்சு என்ன வேல்யூ ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோன்னா 7, 13. இப்போ 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபங்க்ஷன் நேம் கால் பண்ணால் இங்கேருந்து என்ன ஆகுனா இங்கே கால் பண்ணும்.
ஏரோ மார்க் போட்ட மாதிரி. ஸோ ஃபங்க்ஷன் சம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7, ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா 13 வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ ஸ்டோர் ஆகும். டாலர் ஆஃப் இசட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 13 ரெண்டு ஆட் பண்ணாமல் நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்னா 20. 20ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதில் ஸ்டோர் ஆகும்னா டாலர் ஆஃப் இசட்டுங்கிற வேரியபிளில் 20 ஸ்டோர் ஆகும். ரிட்டர்ன் பண்ணும்போது வேல்யூ நம்மளுக்கு என்னது டாலர் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்னது 20. ஸோ அதை ரிட்டர்ன் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னா 7 + 13 ஈக்குவல் டு சம் ஆஃப் 7, 13ஓட அந்த ஆர்குமெண்ட்டோட ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ நம்மளுக்கு என்னது 20 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். அடுத்து பிரேக் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கன்கார்டினேஷன் பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்த லைன் வருது. எக்கோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2 + 4 அப்படிங்கிறது டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால அப்படியே பிரிண்ட் பண்ணோம். அடுத்தது கன்கார்டினேஷன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த டாலர் ஆஃப் 2,4ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நேம் பார்த்துட்டு கால் பண்ணுது. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 2, ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 4. ஸோ 2 + 4 வந்து பார்த்தீங்கன்னா என்னது 6. டாலர் ஆஃப் இசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா 6 ஸ்டோர் ஆகும். இப்போ எதை ரிட்டர்ன் பண்ண சொல்கிறோன்னா டாலர் ஆஃப் இசட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 6. அதை ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா 2 + 4 = 6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகும். இதோட ப்ரோக்ராம் முடிக்கிறதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்னா பிரேக் சிம்பிள் கொடுக்கல, எண்டிங் வித் என்னது கொஷின் மார்க் கிரேட்டர் தென் சிம்பிள் PHP க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 5 + 10 = இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா மேலே ஃபங்க்ஷன் போய்ட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா ரிட்டர்ன் பண்ணியிருக்கு வேல்யூஸை. ஃபங்க்ஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கால் பண்ணுது, மறுபடியும் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ நம்மளுக்கு என்ன பண்ணுன்னா டாலர் ஆஃப் இசட்டோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது சேம் நம்மளுக்கு இந்த இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அதாவது ரிட்டர்ன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7 + 13 யூஸ் பண்ணும்போது வேல்யூ 20, 2 + 4 யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா அரேஸ் இன் PHP. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.